சிந்து பைரவி நீ பிரமோ சிந்து வந்து டாக்டர் ரொம்ப நன்றின்றாங்க. இங்கே பாரு போது நிப்பாட்டு சரியா, உனக்காக ஒன்று நான் காப்பாற்றலே சரியான்றாங்க. ஏதோ வந்து அவனை சின்ன பையன் காப்பாற்றணும்னு தோணுச்சு, காப்பாற்றினேன். ஏதோ உனக்காக அவனை காப்பாற்றின மாதிரி ஓவராக தான் பேசிட்டு இருக்கேன்றாங்க. இங்கே பார், என்றைக்குமே நீ பண்ண விஷயத்த நான் மறைக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டேன்டின்றாங்க. ஏன்னா நீ பண்ண விஷயம் என்ன கொஞ்சம் நஞ்சமா அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கன்றாங்க. உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் மட்டும்தான் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டாக்டரேன்றாங்க போத நிப்பாட்டு. இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இப்போ கூட சொல்கிற எல்லா உண்மையுமே சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ வாழ்க்கையை விட்டே போயிடுன்றாங்க. ஏன்னா நான் எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு நல்லாவே உனக்கு தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சுமே எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பொய்யை சொல்லி என் வாழ்க்கையவே வந்து அழிச்சுக்கிட்டு இருக்க சிந்து அப்படின்ட்டு சிவா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் லைஃப்பில் நான் எப்படி இருக்கணும் என்னவா ஆகணும்னு நினச்சி பல கனவுகளோடு இருந்தேன் தெரியுமா. ஆனால் என்னுடைய பல கனவுகளை நீ சுக்குநூறாக உடைக்கிற, எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை டாக்டர் நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது நான் என்ன கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு சிந்து, நீ என்னைக்கா இருந்தாலே உண்மை சொல்லிட்டு தாராளமாக போயிடு. அதை நானே கண்டுபிடிச்சினேன்னா அதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு சிவா வந்து சிந்து கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. சிந்து அதனால ஃபீல் ஆகுறாங்க. என்ன நடக்க போது, சிந்து உண்மைகளை சொல்லுவாங்களா இல்லை சொல்லாது இப்படியே சமாளிக்க போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.